பதவியேற்ற பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு முன்னாள் முதலமைச்சர். இன்னைக்கு சட்டமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர்களை அவர் சந்தித்தார். இந்த நிலையில தற்போது கடந்த ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை தற்போது சந்திப்பதற்காக முதலமைச்சர் விஜயனுடைய வாகனம் தற்போது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இல்லத்திற்குள் சென்றிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆழ்வார்பேட்டையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இல்லத்திற்குள் தற்போது முதலமைச்சருடைய வாகனம் சென்றிருக்கிறது. அவரை அங்கு முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வரவேற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் விஜயை முன்னாள் துணை முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆற தழுவி வரவேற்கிற காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அங்கு இருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள் அங்கு வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஆற தழுவி முதலமைச்சர் விஜய் அங்கு வரவேற்கிற காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இல்லத்தின் வாயிலில் முதலமைச்சர் விஜய்க்கு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் வரவேற்பு தெரிவித்தார்கள். இந்த நிலையில் தற்போது முன்னாள் முதலமைச்சர் மற்றும் முதலமைச்சர் விஜயனுடைய சந்திப்பு காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருவரும் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி வரவேற்ற நிலையில் தற்போது பூங்கொத்து கொடுத்து அவர் வாழ்த்து தெரிவிக்கிறார். அதே போன்று முதலமைச்சர் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் சட்டப்பேரவை அலுவல்களை முடித்துக் கொண்டு அவர் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த நிலையில் இன்று இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து தற்போது அவர் வாழ்த்து பெறக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இல்லத்தின் வாயிலில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அவருக்கு வரவேற்பு தெரிவித்தனர். இந்நிலையில் முதலமைச்சர் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் அவருக்கு ஆற தழுவி வரவேற்பு தெரிவித்த நிலையில் தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து முதலமைச்சரை தொடர்ந்து முன்னாள் துணை முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் தற்போது அங்கு வாழ்த்து தெரிவித்து அவரோடு கலந்துரையாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். முதலமைச்சர் விஜய் தற்போது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இல்லத்திற்கு வந்து அவரை சந்தித்து வாழ்த்து பெற்ற காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இல்லத்திற்கு வரும்போது எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அவருக்கு வரவேற்பு தெரிவித்தனர். இந்நிலையில் இல்லத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜயை திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் ஆற தழுவி வரவேற்றார். இருவரும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்ட நிலையில் தற்போது சால்வை அணிவித்து அங்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த சந்திப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதலமைச்சர் விஜய், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் அங்கு அவரது இல்லத்தில் அமர்ந்து கலந்துரையாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சந்திப்பை தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் மதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்டோரையும் சந்திப்பதற்கான திட்டங்கள் என்பது இருக்கிறது. அரசியல் அரங்கில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள், கருத்து முரண்கள் இருந்தாலும் தனிநபர்கள் என்ற அந்த இடத்திலிருந்தும் அதே நேரத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து நலம் பாராட்டிக் கொள்வது, நட்பு பாராட்டிக் கொள்வது என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு தனித்துவ அடையாளம். அந்த வகையில் இந்த சந்திப்பு என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் தற்போது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். தேர்தல் பரப்புரையில் கடுமையான நேரெதிர் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்ட நிலையில் இந்த சந்திப்பு அதையெல்லாம் தாண்டிய ஒன்றாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சந்திப்பை தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரையும் சந்திக்க இருக்கிறார். நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர்
திருமாவளவனையும் சந்திப்பதற்கான திட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் விஜயை கையை பிடித்து தனது இல்லத்திற்குள் அழைத்து சென்றிருக்கிறார். ஆரத்தழுவி வரவேற்பு தெரிவித்த முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்களோடு அவருடைய இல்லத்தில் அமர்ந்து கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் நேற்றைக்கு பதவியேற்றுக் கொண்டதற்கு பிறகாக சட்டமன்றத்திற்கு சென்ற முதலமைச்சர் விஜய்க்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை என்பது வழங்கப்பட்டது. அந்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் தன்னுடைய அலுவலகத்திற்கு சென்று கோப்புகளில் கையெழுத்திட்டு அலுவல் பணிகளை அதிகாரப்பூர்வமாக மேற்கொண்டார். அதற்கு பிறகாக தாவேக்கவனுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவரான பெரியாருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் பெரியார் திடலுக்கு சென்று அங்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அது மட்டுமின்றி திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியை அவர் நேரில் சந்தித்தும் வாழ்த்து பெற்றார். பெரியாரினுடைய அருங்காட்சியகத்திற்கு சென்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்வையிட்டார். இந்த நிலையில இன்று காலை சட்டப்பேரவையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டார்கள். அதில் முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகாகத்தான் தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னாள் முதல்வருடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் தற்போது அவரை சந்தித்து வாழ்த்து பெற்று அந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. இந்த நிலையில சந்திப்பு முடிந்து முதலமைச்சர் விஜய் புறப்படுகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உடனான சந்திப்பு நிறைவடைந்து முதலமைச்சர் விஜய் தற்போது புறப்படுகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சந்திப்பை தொடர்ந்து அவர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் சந்திக்க இருக்கிறார் என்பது தற்போதைய தகவலாக இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது முன்னாள் முதல்வரின் இல்லத்திலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய்க்கு அங்கு கூடியிருக்கக்கூடிய மக்கள் குரல் எழுப்பி கைகளை உயர்த்தி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் இல்லத்தில் தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். அவரை இல்லத்தில் வாயிலில் வரவேற்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் வரவேற்று இல்லத்திற்குள் அழைத்துச் சென்ற நிலையில் முதலமைச்சர் விஜயை மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆரத்தழுவி வரவேற்றார். பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து பெற்ற அவர் முதலமைச்சரும் சால்வை அணிவித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் புத்தகம் கொடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்த அந்த காட்சிகளையும் பார்த்தோம். இந்நிலையில் சிறிது நேரம் அந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் அதனை முடித்துக் கொண்டு தற்போது முதலமைச்சர் விஜய் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்திலிருந்து தற்போது புறப்பட்டு சென்றிருக்கிறார். தொடர்ந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்களையும் முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருக்கிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். முதலமைச்சர் விஜயனுடைய கட்சி தலைவர்களுடனான இந்த சந்திப்பு அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்கலாம்? அவர் M.K. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இருக்கிறார். அதே போல வைகோவை சந்திக்க போகிறார் அடுத்தாப்புல அப்படின்னு கேள்விப்படுறோம். இப்ப அவர் சந்திக்கிறவங்களுடைய வரிசையில எடப்பாடி பழனிசாமி இருக்காரா அந்த லிஸ்ட்ல? தற்போதைய தகவலின் அடிப்படையில் அந்த மாதிரி இல்ல சார். இல்ல. சரி, இப்போ முன்னாள் முதல்வர்கள் முக்கிய தலைவர்கள் இவங்களை மரியாதை நிமித்தம் அவர் சந்திக்கிறார்னா ஏன் எடப்பாடி பழனிசாமியை தவிர்க்கிறார்? அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி ஏன் அவர் சந்திக்கிறார்? அப்படிங்கிறப்போ இது ஒரு அரசியல் நாகரிகம். இந்த மாதிரி மற்ற தலைவர்களை சந்தித்து ஆட்சி பெறுவது, அவர்களோட உரையாடுவது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இது ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஒரு தனிப்பட்ட முறையிலேயே அவருக்கு அதிமுக மீது ஒரு கடும் கோபமும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பழைய கணக்கு ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2011 போயஸ் கார்டன் தோட்டத்துக்கு வெளியே விஜய 5 மணி நேரம் ஜெயலலிதா காக்க வைத்தார். அப்ப நிச்சயமா அவருடைய ஈகோ ஹர்ட் ஆயிருக்கு. அதனாலதான் அவர் ஏடிஎம்கே விஷயத்துல வேற ஒரு விதமாக நடந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அவர் எம்எல்ஏ பதவி இருக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி இருக்கிறப்போ அவர் அதுக்கு முன்னால
முதல்வர்ங்கிற முறையில அவர் விஜயை பார்த்து வணங்குகிறார். பதிலுக்கு மரியாதைக்காக கூட விஜய் வணங்கல. அதே நேரத்தில் ஓபிஎஸ் வணங்குகிற போது திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணாரு. இது நமக்கு நல்லாவே தெரியுது. அதே போல நீங்க காங்கிரஸ் மற்ற கட்சியிலிருந்து வரக்கூடிய ஆதரவு தரக்கூடிய எம்எல்ஏக்களை அவர் வரவேற்றுக் கொள்ளுகிறார். ஆனா அதே நேரத்தில் ஏடிஎம்கே சைடு எம்எல்ஏக்கள் அவர்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு நினைத்தால் கூட அவங்கள ரிசைன் பண்ணிட்டு நீங்க தாவேக்கால வாங்க, அதுக்கப்புறம் தாவேக்கா சார்பில் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லுவதாக நாம் கேள்விப்படுகிறோம். அந்த மாதிரியான தகவல் இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் பேஜ்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியால கூட வந்திருக்கு. ஏன் ஏடிஎம்கேக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? ஏடிஎம்கே மற்றவங்களும் அதே போல வரலாம்ல. இப்ப விசிகால இருந்து அப்படி வர சொல்ல என்ன நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதிமுகவை எப்படியா க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது விஜய் அஜெண்டால ஒன்னாரு. அதுக்கு அதான் 2011 அவர் அடி வாங்கியிருக்கு. அவருடைய மனது அடி வாங்கி இருக்கிறது. அவருடைய ஈகோ ஹர்ட் ஆயிருக்கு. ஜெயலலிதா அவர் பல மணி